எவ்வளோ சொன்னாலும் புரியாது. ரூமை கிளீனா வைடானா கேட்டா அதான் நீ இருக்கேன்னு கேட்க வேண்டியது. யாருக்கு புரியுது என் கஷ்டம்? டேய், யாருடா இந்த பொண்ணு? உன்னதாண்டா கேக்குறேன். யார் இந்த ஸ்வீட் ஆர்ட்? சொல்றா, யார் இது? காலேஜ்ல ஃப்ரெண்டு தான் ஸ்வீட் ஆர்ட்னு சேவ் பண்ணிருக்கல. என்ன லவ் பண்றியா? ஆமா, லவ் பண்றேன். எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும். சோ வாட்? சோ வாட்டா? ரொம்ப தாண்டா தைரியம் உனக்கு. இந்த பார், அப்பா கிட்ட சொல்லாம இந்த போனை உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். Good music. Dad. Hey, don't stop. இந்த புக்கை வைக்க தான் நான் வந்தேன். What's the problem? ஒன்றும் இல்லை Dad. ஒன்றும் இல்லைன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? அம்மா திட்டத்துக்கு எப்படி உட்காந்துருக்க? Be like a man. 112 மிஸ் கால்ஸ். உன் கேர்ள் ஃப்ரெண்ட். முதல்ல அவகிட்ட பேசு. ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது நீ படிச்ச ஆல்பபெட்ஸ் மாதிரி. அது எப்பவும் நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். So make it simple. Dad. என் மேல கோவம் எதுவும் இல்லையே. ஏய் கம் ஆன். அம்மா கோவப்பட்டா நானும் கோவப்படணுமா என்ன? இல்ல அம்மா கோவப்பட்டாங்க. நீ லவ் பண்ற. காலேஜ் டேஸ். வெல், உனக்கு தெரியுமா நானும் உங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணோன்னு? லவ்? டோன்ட் பி சில்லி. ஆர் யூ? எய்த் படிக்கும்போது. டாட், ஒன் செக். இதை நான் கலர்ல யோசிக்கவா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல யோசிக்கவா? யுவர் சாய்ஸ். எங்க அப்பா அம்மா என்ன ரீசனை வச்சே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பையன் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், ஆபீஸ் டைம் ஆச்சு. டிஃபன் எடுத்து வை முதல்ல. அப்போ நம்ம பையனை விட ஆபீஸ் தான் முக்கியமா? ஆமாண்டி, எனக்கு அதான் முக்கியம். உங்க அம்மாவை அப்பதான் பார்த்தேன். Hi. What's your name? Benson. Andrea. நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். ஏன் சிரிச்சிட்டே இருக்க? உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? என்னாச்சு? எங்க அப்பா அம்மா எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க அம்மாக்கு அந்த பாக்கியமே கிடைக்கல. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க பை பை, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற சண்டை எவ்வளோ புனிதமானதுன்னு அவ சொல்லி தெரிஞ்சது. அண்ட் ஐ ஃபெல்ட் we are really made for each other and just fall in love with her. உன் காதலில் நான் விழுகிறேன், உன் மூச்சினில் நான் மிதக்கிறேன், உன் பார்வையில் நான் உருகிறேன், உன் வார்த்தையில் அன்பை அருகிறேன். காதலில் உன் மூச்சினில்
நான் இங்கே ஏங்கி தவிச்சு கையோடு கையை இணைச்சு கனவெல்லாம் வீணா போச்சு காதல் வந்தன்ன எனக்கு எந்த மனம் உன்னை நினைக்க நீ மட்டும் காத்தில் பறக்கும் அதற்காக காத்து கிடக்க அவ ஒன்றும் சொல்லலை. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இட்ஸ் லைக் எ மேஜிக். சொன்னால் புரியாது. பென்சன், லெட்டர் ஓப்பன் பண்ணும்போது தெரியல அவன் என் லைஃபோட பெட்டர் ஹாஃபாக இருக்க போறான்னு. வாட்? இல்ல, இவ்வளோ நாளா லவ் பண்றது தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை விட கஷ்டம் லவ் ஸ்டோரி கேட்குறது. போய் உங்க அம்மா கிட்ட பேசு. எல்லாருக்கும் அவங்க ஃபியூச்சர் பத்தி சின்ன பயமும் இருக்கும், பெரிய அக்கறையும் இருக்கும். உங்க அம்மாவுக்கும் அதான். ஏன்னா உங்க அம்மாவுக்கு நீ தான் ஃபியூச்சர். உங்களுக்கு அந்த பயமும் அக்கறையும் இல்லையாப்பா? எனக்கு என் ஃபியூச்சர் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. போய் உங்க அம்மா கிட்ட பேசு. என் லவ்வுக்கு ஓகே சொன்னவன் கண்டிப்பா உன் லவ்வுக்கும் ஓகே சொல்லுவா. பேசுறேன். ஜான், பார்த்தேன் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவை பார்த்தேன். குட் சாய்ஸ். தெரியும் டாட். அம்மா கிட்ட பேசாத. நான் செம கோவத்துல இருக்கேன். சிரிக்காதடா. நான் சிரிச்சா உனக்கு பிடிக்காதுல்ல? உன் லவ்வர் சிரிச்சா பிடிக்கும்ல? அப்பா எல்லாம் சொன்னாரு. 8th ஸ்டாண்டர்ட் லவ் லெட்டர், அந்த அளவுக்கு லவ்வா? இதுதான் என் அம்மா. உனக்கு அந்த கோவம்லாம் சுத்தமா செட் ஆகல. யாருடா அந்த பொண்ணு? தமிழ் பொண்ணு தானே? தமிழ் பொண்ணுதான். காலையில அம்மாவையே தூக்கி எறிச்சு பேசுன. அவ்வளவு பிடிக்குமா அந்த ஸ்வீட் ஆட்ட? என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும் அந்த அளவுக்கு. டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு. பார்த்த போட்டோல அழகா தான் இருக்கா. உன்னை விட. டேய் டேய் டேய், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? பையன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஓ சாரி 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 சாரி. At that moment I felt we are really made for each other and just fall in love with her. You are really made for each other. That இந்த 112 மிஸ் கால்ஸ்க்கு அவள்கிட்ட என்ன ரிப்ளை பண்ண போறேன்னு தெரியல. அவள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவளை இன்னும் லவ் பண்ணணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் மெமரிஸ் டாட்.